அழைக்கின்றோம். அரங்கம் நிறைந்திருக்கும் அனைத்து அன்பு சொந்தங்கள் அனைவர்களுக்கும் என் மாலை வணக்கம். அப்பாவிற்கு மட்டுமல்லாமல் அறக்கட்டளைக்கும் துணை நிற்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா ஏற்பாடு செய்தவுடனே டாக்டர் ஐயாவிடம் கேட்ட பொழுது ஒன்றுமே இல்லை, ஐயாவோட விழான்றது எங்கள் விழா, நான் கலந்து கொள்ளேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. மிக்க நன்றி. மரபின் மைந்தன் ஐயா அவர்கள் நம்ம குடும்ப உறுப்பினர், அப்பாவின் செல்லப்பிள்ளை, தமிழ் வெற்றி பேரவை என்னுடைய கோவை மாவட்டம் அல்ல, தமிழகம் முழுவதும் வெற்றி தமிழர் பேரவையை செயலாளராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கூட பேசல, மணியக்கா அமெரிக்காவிலேருந்து பேசின போது உடனே அதுக்கு என்ன நான் உடனே கலந்துக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி காலையில் மதியம் வரைக்கும் ஒரு ஈஷாவில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு இதுக்காக அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க. மிக்க நன்றி. வீரபாலாஜி தம்பி நம்ம சிலம்பொலியாருடைய மாணவர் விருது பெற்ற அதிலேருந்து நம்ம குடும்ப உறுப்பினராகவே ஆயிட்டார். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி இருந்தால் கூட இந்த நிகழ்வில் கலந்துக்கணும்னு கேட்டபோது, ஐயா இது என்னுடைய பாக்கியம், நான் கலந்து கொள்கிறேன் என்று நிலாவில் கலந்து கொண்டு சிறப்பான ஒரு சிலப்பதிகார உரை வழங்கியதற்கு மிக்க நன்றி. விருது ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சிலம்பொலியார் நினைவேந்தல் நிகழ்விலேயே அவர்களுக்கு விருது வழங்க வேண்டும் என்று சாந்திகேசவன் ஐயா அம்மா அவர்களை கேட்டோம். அப்போ அவங்க வெளிநாட்டில் இருந்தனால அப்போ அவர்களுக்கு வழங்க முடியவில்லை. இப்போ இந்த விருதை ஏற்றுக்கிட்டதற்கு அறக்கட்டளையின் சார்பாக மிக்க நன்றி. மாணவி செல்வி அபர்ணா அவர்களுக்கும் சிலம்பொலியார் மாணவர் விருதை பெற்றமைக்காக மிக்க மிக்க நன்றி. டாக்டர் பிஜிபி அவர்கள், PK வெங்கடாச்சலம் எல்லாம் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், அதனால் அவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தம்பி நாராயணமூர்த்தி சிறுவயது முதல் அப்பாவின் மேல் மிகுந்த காதல் கொண்டவர். அறக்கட்டளை பணிக்கு எனக்கு மிகவும் ஆலோசனைகளும் வழங்கி கொண்டிருக்கிறார். என்னுடன் இந்த பணிக்கு உற்று துணையாகவும் இருக்கிறார். அதற்கு மிகுந்த நன்றி. ராகுலுக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைத்ததுக்கு ராகுல் காந்திக்கு மிக்க நன்றி. இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு அறிக்கை. அறக்கட்டளை வெறும் தமிழ் பணி மட்டும் இல்லை, சமுதாய பணிகளையும் செஞ்சிகிட்ருக்கோம். ஏழை மாணவர்களுடைய கல்வி படிப்புக்கு உதவிக்கிட்டு இருக்கோம். துப்புரவு பணியாளர்களுடைய மாதந்தோறும் அவர்களுக்கு அரிசி மளிகை சாமான்களும் வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது கொங்கு நாட்டு வேளாளர்கள் சங்கத்துடன் இணைந்து சங்கர ஐஏஎஸ் அகாடமியோடு பேசிக்கிட்டு இருக்கோம். விரைவில் நம் பகுதியில் ஐஏஎஸ் அகாடமி ஒன்று தொடங்கப்படும் என்பதை நான் அந்த படிக்கும் மாணவர்களுக்கு அறக்கட்டளை மூலியமாக கொங்கு நாட்டு வேளாளர்கள் சங்கம் மூலியமாக இலவசமாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. திரு அமிழ்தன், இளவரசு அமிழ்தன் ஆய்வர் அமிழ்த தமிழ் ஆய்வரங்கத்திலேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அப்பாவுடைய இன்னொரு செல்ல பிள்ளை, அப்பாவை பற்றி ஒரு குறும்படமே 1 மணி நேரத்துக்கு அவங்க எடுத்திருக்காங்க. சிலம்பொலி 85 விழாவில் அவருடைய குறும்படத்தை 1 மணி நேரத்துக்கு பக்கமாக நம்ம வெளியிட்டோம். அவருக்கு மிகுந்த நன்றி. அவருக்கு அறக்கட்டளையின் சார்பாக ஒரு சிறு கலைச்செல்வி அக்கா, அவங்க திரு புலியூர் கேசிகன், உரையாசிரியர் புலியூர் கேசிகன் அவருடைய மகள், நம் அழைப்பை ஏற்று திருமதி சாந்திகேசவன் அம்மாவுடைய பயணித்து இந்த விழாவுக்காக இருந்து நமக்காக இது பண்ணாங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றி. அறக்கட்டளையின் சார்பாக அவர்களுக்கு அப்பா தேவராஜ் அப்பா இருக்காங்க, மிக்க நன்றி. செலின் அண்ணா வணக்கம், மிக்க மிக்க நன்றி. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இரவு உணவு சாப்பிட்டுட்டு போகணுன்னு உங்களை எல்லாத்துக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். KKP அண்ணா, அரசு பரமேஸ்வரன் அண்ணா, எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. சிலம்பொலி செல்லப்பன் சிலப்பதிகார அறக்கட்டளையின் சார்பாக வந்திருந்த